Hello my dear buddies, welcome back to Snow Defense. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மனிதன் தெய்வமாகலாம் அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். நம்ம செல்வராகவன் அவருடைய படம், அவர் தான் லீடிங் ரோல் பண்ணுறாரு. டென்னிஸ் மஞ்சுநாத் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மனிதன் தெய்வமாகலாம் அந்த படத்துடைய டீசர் பார்த்துட்டு வந்துடுவோம். அமுதா, இங்க நீ கிளாஸ் கவனிக்காம எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எங்க மாமா ஒரு கேள்வி கேட்டாங்க மிஸ், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன கேள்வி? ஒரு வியாபாரி ஒரு மூட்டையில் 50 நுங்கு, இன்னொரு மூட்டையில் 50 நுங்கு எடுத்துட்டு 50 ஊரை தாண்டி சந்தைக்கு போனான். நுங்கு வியாபாரி எப்ப எப்படிமா? அண்ணா, அவர் படிக்காதவரா இருக்கலாம், காசு பணம் இல்லாதவரா இருக்கலாம், ஆனா உண்மையானவர். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு நொங்கு வரி கட்டினா அவன் 50 ஊரை தாண்டி சந்தைக்கு போகும்போது அவன் கையில எத்தனை நொங்கு இருக்கும்? அடிங்க, யாருக்கிட்ட? என்கிட்ட ரூல்ஸ் பிரச்சனையா? அவன் எதுவுமே எடுத்துட்டு போயிருக்க மாட்டான், கரெக்டா? ஆனா விடை அது இல்ல டீச்சர். பிறந்த மண்ணுன்றது நம்ம அடையாளம். அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி விட்டுட்டு போறோன்றது ரொம்ப முக்கியம். விரைவில் தெய்வம் கொல்லும். ஓகே, ரொம்ப பயங்கர ராவாக இருக்கிற அந்த செல்வராகவனுக்கே இந்த மாதிரி கதைகள் அமைதான் என்னன்னு தெரியல. அவர் நடிகர் எல்லா படத்துலையும் இந்த ரொம்ப ராவான அந்த மர்டர், ஸோ அந்த மாதிரி பிளட்டு தெறிக்க அந்த மாதிரி இருக்கிற கூட ஏதாவது ஒரு சீனாவது வந்துடுது. ஸோ நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது, ரொம்ப இன்டென்ஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டீசர் பார்க்கும்போது. அந்த ஒரு நுங்கு கதை ஒன்று சொல்கிறாருல, அதுக்கும் இந்த படத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு தோணுது. இவர் நுங்கு வியாபாரி அது ஒரு சைடு இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் அது சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது. மற்ற எல்லா கேரக்டருமே பயங்கர இன்டென்ஸாக இருக்குது. ஸோ பார்ப்போம் அவருக்கு என்ன பிரச்சனை, அவரை சுற்றி ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் மெயின் ஸ்டோரியாக இருக்கும், ஸ்டோரி பிளாட்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஒரு நொங்கு வியாபாரிக்கு என்ன பிரச்சனை வந்துருப்போகுது அப்படின்னு தான் தோணும். பட் ஆனால் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மற்றபடி ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், அந்த நேச்சுரலோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஏரி குளம் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டும்போது ரொம்ப ஒரு நமக்கு நெருக்கமான ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நல்லாயிருக்கு. மற்ற எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. செல்வராகவன் ஆஸ் யூஸ்வல் பயங்கரமாக அவருடைய அந்த கண்ணுக்கு செம்ம ஒரு பவர் இருக்குங்க. அதில் அவர் முறைக்கிறாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரா அதுவே நமக்கு தெரியுதில்ல. அப்போ அந்த மாதிரியான அந்த சஸ்பென்ஸான ஒரு வில்லனாக அவர் சூஸ் பண்ணிடலாம், காஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இதுலையுமே அந்த கொலையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக நடிக்கிறாரோ அப்படின்ற அந்த ஃபீல் வருது. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.